வணக்கம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் பல வீடியோஸ் எப்படி சக்ஸஸ் ஆகிறது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல ட்ரைனிங்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் பலர் ஏன் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்ற வீடியோவை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு போட போகிறேன். 12 ரீசன்ஸ், முக்கியமான 12 காரணங்கள் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் பலர் ஃபெயில் ஆகிறாங்கன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் 4 ரீசனை இன்னைக்கு ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அடுத்தது ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, இதை ஸ்டேஜ்னு வச்சுக்கலாம், இல்லை பார்ட்டுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னு வரும் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12 காரணங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற இந்த எக்ஸலண்ட்டான இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த அடைய முடியும். அதாவது ஒரு சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு மிதிக்கிற மாதிரி நீங்கள் இந்த 12 ரீசன்ஸை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ ஸ்டாண்டை எடுத்தாதான் நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போக முடியும். அதனால் நீங்கள் ஸ்டாண்டை எடுத்துட்டு சைக்கிள் ஓட்டுறதுக்கு தயாரா? நீங்கள் தயார்னா நான் சொல்லி கொடுக்க தயார். ஸோ இந்த 12 காரணங்களை நம்ம பார்க்கலாம். அதில் முதல் 4 காரணங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் முதல் காரணம், இன்னைக்கு 90% நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிறது, 90% மக்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற முதல் காரணம், ஃபர்ஸ்ட் ரீசன் வை பீப்புள் ஃபெயில் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ், லேக் ஆஃப் பேஷன்ஸ். அதாவது பொறுமை இல்லாததுனால பலருக்கு ஜாயின் பண்ணி 3 மாசத்துல லட்சாதிபதி ஆயிரணும், 6 மாசத்துல கோடீஸ்வரன் ஆயிரணும். இது எப்படி நடக்கும்? ஒரு தாய்க்கு குழந்தை உண்டானா அவங்க 10 மாசம் வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஒரே மாசத்துல 2 மாசத்துல குழந்தை பிறக்கணும்னா அது நடக்குமா? இம்பாசிபிள். நீங்க பொறுமையை கடைப்பிடிச்சே ஆகணும். நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே. ஏதாவது கம்பெனிக்காரன் நீங்க 2 மாசத்துல 3 மாசத்துல லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிடலான்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க. இட் இஸ் இம்பாசிபிள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்க அடையணும்னா 3-5 வருஷம் கம்பல்சரி பொறுமையோட செய்ய வேண்டிய வேலையை முறையா நீங்க செஞ்சா மட்டும்தான் நீங்க அடைய முடியும். பொறுமை அது ரொம்ப 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 அவசியம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல. இது எப்படின்னா ஒரு மாமரம் வளர்க்குற மாதிரி. ஒரு சின்ன செடி, மா செடி வந்த உடனே உங்களுக்கு உடனே மாம்பழம் கிடைக்குதா? இல்ல. ஆனா டெய்லி நீங்க தண்ணி ஊத்துறீங்க இல்லையா? டெய்லி தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஆடு மாடு அந்த செடியை மேய்ஞ்சிடாம இருக்கிறதுக்காக வேலி கட்டுறோம் இல்லையா? அப்படி கட்டி ஆடு மாடு மேய்ஞ்சிடாம இருக்கிறதுக்காக வேலி கட்டுனா கூட தினமும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். பெரிய காத்து மழையில அந்த செடி சாஞ்சிடாம இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கிறோம். இதெல்லாம் எப்படின்னா இந்த தண்ணி ஊத்துறது தான் பிரசன்டேஷன். டெய்லி பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா ஆரம்பத்துல உங்களுக்கு பழம் கொடுக்கல, பட் இருந்தாலும் டெய்லி நம்ம ஊத்திக்கிட்டே இருக்கோம். இந்த ஆடு மாடு மேயாம இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனிக்காரங்க உங்க டீம்ல இருக்கிறவங்களை கொண்டு போயிடாம பாதுகாத்துக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் கொடுக்கறது தான் பாத்தீங்கன்னா ட்ரைனிங். டெய்லி பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். பூச்சி அரிசிடாம இருக்கிறதுக்கு நீங்க மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ரெகுலர் பேசிஸ்ல முறையா நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 3-4 வருஷம் இதை ரெகுலரா தொடர்ந்து செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தொடர்ந்து மாம்பழம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க எல்லாரும் அந்த மாம்பழத்தை என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும். 3-5 வருஷம் பொறுமையா நிதானமா செய்ய வேண்டிய வேலையை முறையா தினமும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆகலாம். 3-6 மாசத்திலேயே நீங்க ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா 1 பழம் 2 பழம் கிடைக்கும். ஆனா தொடர்ந்து கன்சிஸ்டன்டா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது. அதனால முதல் காரணம் பொறுமை இல்லாமை, லேக் ஆஃப் பேஷன்ஸ். இதுதான் முதல் காரணம். உங்களுக்கு பொறுமை இல்லாதவரா இருந்தா இதை மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஈஸியா சக்சஸ் கிடைக்காது. ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் சக்சஸ் கிடையாது. ஸோ இதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் why people fail in network marketing, அதுல 2வது ரீசன் லேக் ஆஃப் enthusiasm.
அதாவது இந்த பிசினஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே உற்சாகமா இருக்கிறவங்க தான் இதுல பெருசா சக்சஸ் ஆகலாம். நான் நிறைய பேரை பார்ப்பேன், ரொம்ப சொங்கிங்க மாதிரி எப்பவுமே சோகமா அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி கவலையோட இருப்பாங்க. உங்க கூட அவங்க அசோசியேட் ஆகிறதுக்கே விருப்பப்பட மாட்டாங்க. எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா எப்பவுமே எந்தூசியாசமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் சரியா கொடுக்க தெரியலனாலும், அவங்க பெருசா ரொம்ப படிக்காதவங்களா இருந்தாலும், அவ்வளோ பர்சனாலிட்டியா இல்லாதவங்களா இருந்தாலும் அவங்க பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. காரணம் அவங்க எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, எப்பவுமே பாசிட்டிவா இருப்பாங்க, எப்பவுமே ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க. சோ நண்பர்களே, இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தூசியாசம், உற்சாகம், எப்பவுமே எனர்ஜியா அப்படியே ஆன் ஃபயர்ல இருக்கணும். மக்கள் உங்களை வந்து அப்படியே ஒட்டணும். ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குறேன்னா, நடிகர் சிவாஜி கணேசனும் நடிகர் எம்ஜிஆரையும் நம்ம எடுக்கலாம் உதாரணமா. ரெண்டு பேரும் சினிமா துறையில நல்ல சக்சஸ்ஃபுல். ஆனா பொலிட்டிக்கல் லைஃப்ல, ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா சிவாஜி பெருசா சாதிக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமான பாடல்களா இருக்கும். சட்டி சுட்டதடா, கை விட்டதடான்னு, போனால் போகட்டும் போடான்னு சோக பாட்டா இருக்கும். அதே மாதிரிதான் இருந்தது அவருடைய பொலிட்டிக்கல் லைஃபும் ரியல் லைஃபும். ஆனா எம்ஜிஆர் பாருங்க, அவருடைய பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, அப்படியே ஆன் ஃபயர்ல இருக்கும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு மோட்டிவேஷனல் பாட்டா இருக்கும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ஃபுல் மோட்டிவேஷனா இருக்கும். அந்த அவ்வளோ அவர் எப்பவுமே உற்சாகமா எனர்ஜெட்டிக்கா இருந்ததுனால பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லா அவரால் கவர முடிஞ்சது. அதனால நண்பர்களே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க எப்பவுமே சொங்கி மாதிரி, எப்பவுமே சோகமா, 1000 பிரச்சனைகள் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. வீட்டு பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், மற்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஆனா நீங்க நெட்வொர்க்கிங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போகும்போது உங்களை பார்த்தாலே, உங்க முகத்தை பார்த்த உடனே, பா இவங்க கூட சேரணும்பா, இவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும்பா, இவன் நம்மளை காப்பாற்றுவான்பா, இவன் என்ன ஜெயிக்க வைப்பான்ற அந்த ஒரு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரணும்னா நீங்க அப்படியே சோகமா சொங்கி மாதிரி இருந்தீங்கன்னா நம்பிக்கை வருமா? இல்ல அப்படியே எனர்ஜெட்டிக்கா அப்படியே ஃபுல்லா பாசிட்டிவா ஒரு ஃபயரோட இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வருமா? ஸோ நிறைய பேர் ஃபெயில் ஆகிறது காரணமே உற்சாகமே இல்லாத. கை கொடுக்கும்போது கூட அப்படி ஒரு விரலை தான் கொடுப்பாங்க, கையை கொடுக்க மாட்டாங்க. ஹேண்ட் ஷேக் பண்றதுல கூட அவங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்காது, உற்சாகம் இருக்காது. இது ரெண்டாவது ரீசன் பீப்புள் ஃபெயில் ஆகிறதுக்கு. மூணாவது ரீசன், முக்கியமான ரீசன், people who don't have sense of urgency. அதாவது ஒரு அவசர உணர்வே இல்லாம இருப்பாங்க. என்னமோ அவங்க 1000 வருஷம் வாழ போற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும். அது ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க சக்சஸ் ஆகணும். என்ன முதல்ல பொறுமையோட வேலை செய்யணும்னு சொன்னேன், இப்போ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி வேணும் அப்படின்றேன்னு, ரொம்ப ஸ்பீடா இருக்கணும்னு சொல்றேன்னு குழப்பமா இருக்கு. அதாவது பொறுமை அப்படின்றது ரிசல்ட்டுக்கு பொறுமையா இருக்கணும். 3-5 வருஷம் ஆகும் நம்ம பெரிய சாதனைகளை அடையறதுக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் கடைசி நாள் மாதிரி நம்ம வாழ்க்கையில கடைசி நாள் மாதிரி நினைச்சுக்கிட்டு வேலை செய்யணும். வேலை செய்யறதுல சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கணும். ரிசல்ட்டுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சினா என்னன்னு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பா லூஸ் மோஷன் ஆயிருக்கும். ஒரு 20 வாட்டி உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. நீங்க உங்க பெட்ல ஹால்ல படுத்து கிடக்குறீங்க. உங்க மனைவி உங்களுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்காங்க. பக்கத்துல தண்ணி இருக்கு, உங்க டீபாயில தண்ணி இருக்கு, உங்களுக்கு தாகமா இருக்கு. அந்த தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாத சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க. அவ்வளோ டயர்டு. 20-30 வாட்டி போனா என்ன ஆகும்? அவ்வளோ வாட்டி லூஸ் மோஷன் ஆயிடுச்சு. உங்க சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை ஒரு பந்தை வச்சு உங்க ஹால்ல விளையாடிக்கிட்டே இருக்கு. கிச்சன்ல மனைவி போகும்போது அடுப்புல வெந்நீர் வச்சுட்டு போயிருக்காங்க, ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க. அந்த தண்ணி கொதிச்சு பொலன்னு சூடு, பயங்கர சூடு. இந்த குழந்தை பந்து விளையாடிக்கிட்டு கிச்சனுக்குள்ள போயிடுது. அந்த பந்து அடுப்புல வச்சிருக்கிற அந்த பாத்திரத்துல கொதிக்கிற சுடு தண்ணி இருக்கிற பாத்திரத்துல விழுந்துருது. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, ஆனா எதுவும் பண்ண முடியல. ஏன்னா 20 வாட்டி போயிடுச்சுல்ல. அப்படியே படுத்து கிடத்துக்கிட்டே பாக்குறீங்க. அந்த சின்ன குழந்தை, நல்லா கவனிங்க, அந்த சின்ன குழந்தை அடுப்புல இருக்கிற அடுப்பு மேல இருக்கிற அந்த சுடு தண்ணி இருக்கிற அந்த பாத்திரத்தை இழுக்க முயற்சி பண்ணுது. காரணம் அந்த பந்து அதுக்குள்ள இருக்கிறது. அதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நல்லா கேளுங்க, அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பீங்களா? அந்த தண்ணி அந்த குழந்தை மேல ஊத்திடுச்சுன்னா அந்த குழந்தையோட நிலைமை என்ன? நீங்க தண்ணி கூட பக்கத்துல, தாகத்துக்கு கிளாஸ்ல இருக்கிற தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிற நீங்க
அப்படி ஒரு சூழ்நிலை உங்க குழந்தை அந்த அந்த சுடுதண்ணில கை வைக்கிற ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுவீங்க? பறந்து போய் அந்த குழந்தையை காப்பாத்துவீங்க இல்லையா? அப்ப எப்படி வந்தது உங்களுக்கு அந்த அந்த ஒரு ஒரு ஃபயர்? எப்படி வந்தது அந்த வேகம்? எப்படி நீங்க வேகமா போய் அந்த குழந்தையை காப்பாத்துறீங்க? இதுக்கு பேர் தான் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. எல்லாமே மனசு தாங்க காரணம். நீங்க இதுதான் லைஃப்ல நம்மளுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. நம்ம ஜெயிச்சே ஆகணும், நம்ம சாதிச்சே ஆகணும். ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளவு முடியுதோ நம்ம எல்லாரையும் போய் பார்க்கணும், எல்லாருக்கிட்டையும் போய் பேசணும், எல்லாருக்கும் நம்ம பிரசன்டேஷன் கொடுக்கணும்னு அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியோடு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபெயிலியரே வராது. ஸோ சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியே இல்லாதவங்க அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு அப்படியே காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் ஜெயிக்க மாட்டாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லையும் ஜெயிக்க மாட்டாங்க. ஸோ மூணாவது ரீசன் நண்பர்களே, தோல்விக்கு மூணாவது ரீசன் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இல்லாதது. ஸோ நீங்க உங்களுக்குள்ள அந்த அவசரத்தை உருவாக்கிக்கோங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஃபெயில் ஆகிறதுக்கு நாலாவது காரணம், முக்கியமான காரணம், நாலாவது காரணம், யாருக்கு மாறறதுக்கு, people who are not ready to change, மாற்றத்துக்கு தயாராகலையோ. நான் இப்படிதான் இருப்பேன், ஆனா என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் மாறணும். நடக்குமா? நடக்கவே நடக்காது. நீங்க முதல்ல மாறினா மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்கிறது மாறணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பிஃபோர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஆஃப்டர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குங்க. பிஃபோர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க. ஆஃப்டர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்க போய் மக்கள் கிட்ட பேசுறது என்ன? லட்சத்துல சம்பாதிக்கிறதையும் கோடியில சம்பாதிக்கிறதையும் பத்தி பேசுறதுக்காக நீங்க போறீங்க. அப்போ லட்சங்கள்லயும் கோடிகள்லயும் சம்பாதிக்கிறத பத்தி நீங்க பேச போகும்போது நீங்க எப்படி இருக்கணும்? உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கணும்? நீங்க ஒரு பரதேசி மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்க பரதேசி மாதிரி இருந்துகிட்டு நீங்க லட்சத்துல சம்பாதிக்கிறத பத்தியும் கோடிகள்ல சம்பாதிக்கிறத பத்தியும் நீங்க யாருக்கிட்டே சொல்லும் போது அவங்க மனசுல என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவனே பஞ்ச பரதேசி மாதிரி இருக்கான், இவன் லட்சாதிபதி ஆகிறத பத்தியும் கோடீஸ்வரன் ஆகிறத பத்தியும் நம்ம கிட்ட பேசுறான் பாருன்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுப்பான். அதனால நண்பர்களே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு வந்துட்டீங்கன்னா, அதாவது இங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிற மாற்றம் தாங்க இன்வெஸ்ட்மெண்ட். நான்லாம் பைக்ல பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்காது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது கடன் வாங்கி தி பெஸ்ட் ட்ரெஸ்ஸா நான் போடுவேன். அதாவது முதல்ல உங்களை தாங்க பாக்குறாங்க, அதுக்கப்புறம் தாங்க நீங்க காட்டுற பிசினஸ் பிளானை பாக்குறாங்க. உங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் வந்தாதான் அதுக்கப்புறம் உங்க பிசினஸ் அவங்க பிசிக்கலாவும் மென்டலியும் பிரசன்டா இருந்து கவனிப்பாங்க. நீங்களே ஒரு அழுக்கா ஒரு பழைய துணியை போட்டுக்கிட்டு ஒரு அசிங்கமா நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா எப்படி அவங்க கன்வெர்ட் ஆவாங்க? நீங்க எவ்வளவுதான் நல்லா பிரசன்டேஷன் கொடுத்தாலும் கன்வர்ஷன் வரவே வராது. மனசுக்குள்ள அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க மாறணும். உங்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க மாத்திக்கணும். நீங்க கண்ணாடியில போய் நில்லுங்க. உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. உங்களை முதல்ல உங்களுக்கு பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேர் நான் பார்க்குறேன், கம்மலை போட்டுக்கிட்டு பங்கு விட்டுக்கிட்டெல்லாம் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகாது. உங்களுக்கு இட்ஸ் எ பிஸ்னஸ். இது ஒரு ப்ரொஃபஷனலான பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் ப்ரொஃபஷனலாக இருந்தால் தான் அதில் உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகும். ஸோ மாறுங்க. இந்த வீடியோவில் இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் 5வது 6வது 7வது 8வது காரணங்கள், தோல்விக்கு காரணங்களோட வர. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.